நீதித் தலைவர்கள் நூல் அதிகாரம் 15. சில நாள்களுக்கு பிறகு கோதுமை அறுவடை காலத்தில் சிம்சோன் ஓர் ஆட்டுக்குட்டியுடன் தம் மனைவியை சந்திக்கச் சென்றார். நான் அறையில் உள்ள என் மனைவியிடம் செல்கின்றேன் என்றார். அவள் தந்தை அவரை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. அவள் தந்தை, நீர் அவளை உண்மையாக வெறுப்பதாக நினைத்து அவளை உம் தோழனுக்கு கொடுத்து விட்டேன். அவளுடைய இளைய சகோதரி அவளை விட அழகாக இல்லையா? அவளுக்கு பதிலாக இவள் உமக்கு மனைவியாக இருக்கட்டும் என்றார். சிம்சோன், இம்முறை நான் பெலிஸ்தியருக்கு தீமை செய்யும் பொழுது அவர்களின் முன் குற்றமற்றவன் என்றார். சிம்சோன் சென்று 300 நரிகளை பிடித்தார். அவர் தீப்பந்தங்களை எடுத்து வாளோடு வாள் சேர்த்து 2 வாள்களுக்கு இடையே ஒரு தீப்பந்தமாக வைத்தார். பந்தங்களில் தீ மூட்டி பெலிஸ்தியரின் முற்றிய பயிர்களிடையே நரிகளை அனுப்பினார். அவை தானியங்களையும் முற்றிய பயிர்களையும் திராட்சை ஒலிவ தோட்டங்களையும் எரித்தன. பெலிஸ்தியர் இதை செய்தது யார் என்றனர். இதை செய்தது திமினாவின் மருமகன் சிம்சோன். ஏனெனில் திமினா அவர் மனைவியை எடுத்து அவருடைய தோழனுக்கு கொடுத்து விட்டான் என்றனர். எனவே பெலிஸ்தியர் சென்று அவளையும் அவள் தந்தையையும் நெருப்பில் எரித்தனர். சிம்சோன், நீங்கள் இப்படி செய்ததற்கு நான் உங்களை பழிவாங்கும் வரை ஓயமாட்டேன் என்றார். அவர் அவர்களை கடுமையாக தாக்கி அவர்களுள் பலரை வெட்டி வீழ்த்தினார். அங்கிருந்து புறப்பட்டு ஏற்றாமின் பாறை பிளவில் தங்கியிருந்தார். பெலிஸ்தியர் யூதாவில் பாளையம் இறங்கி லேகியை தாக்கினர். யூதா மக்கள் அவர்களிடம், ஏன் எங்களுக்கு எதிராக வந்துள்ளீர்கள் என்றனர். அதற்கு பெலிஸ்தியர், சிம்சோனை பிடித்து அவன் எங்களுக்கு செய்தது போல் நாங்களும் அவனுக்கு செய்ய வந்துள்ளோம் என்றனர். யூதாவிலிருந்து 3000 பேர் ஏற்றாமின் பாறை பிளவுக்கு சென்று சிம்சோனிடம், பெலிஸ்தியருக்கு கீழ் நாம் இருக்கின்றோம் என்பது உனக்கு தெரியாதா? ஏன் எங்களுக்கு இவ்வாறு செய்தாய் என்றனர். அவன் அவர்களிடம், அவர்கள் எனக்கு செய்தது போல நானும் அவர்களுக்கு செய்தேன் என்றார். அவர்கள் அவரிடம், உன்னை பிடித்து கட்டி பெலிஸ்தியர் கையில் ஒப்படைக்க நாங்கள் வந்துள்ளோம் என்றனர். சிம்சோன் அவர்களிடம், என்னை தாக்க மாட்டீர்கள் என்று எனக்கு உறுதி கூறுங்கள் என்றார். அவர்கள் அவரிடம், இல்லை, நாங்கள் உன்னை பிடித்து கட்டி அவர்கள் கையில் ஒப்படைப்போம், நாங்கள் உன்னை கொல்ல மாட்டோம் என்றனர். அவர்கள் அவரை 2 புதிய கயிறுகளால் கட்டி பாறை பிளவிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தனர். அவர் லேகியை நெருங்கி வருகையில் பெலிஸ்தியர் கூச்சலிட்டுக் கொண்டு அவரை காண வந்தனர். ஆண்டவரின் ஆவி அவர் மீது ஆற்றலுடன் இறங்கியது. அவர் கையில் இருந்த கயிறுகள் நெருப்பில் எரிந்த சணலை போலாக அவர் கையில் இருந்த கட்டுகள் தளர்ந்து வீழ்ந்தன. அவர் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டு 1000 பேரை கொன்றார். சிம்சோன், கழுதை தாடையால் குவியல் குவியல்கள், கழுதையின் தாடையால் கொன்றேன் 1000 பேரை என்றார். அவர் இதை சொல்லி முடித்ததும் தாடை எலும்பை தம் கையிலிருந்து வீசி எறிந்தார். அவ்விடத்தை ராமேத்து லேகி என அழைத்தார். அவர் மிகவும் தாகமுற்று ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பி, நீர் உம் ஊழியன் மூலம் இந்த மாபெரும் விடுதலையை தந்தீர். ஆனால் இப்பொழுது நான் தாகத்தால் செத்து விருத்த சேதனம் செய்யப்படாதவரின் கையில் வீழ்வேனோ என்று மன்றாடினார். கடவுள் லேகியில் ஒரு நிலப்பிளவை தோற்றுவிக்க அதிலிருந்து தண்ணீர் வெளிவந்தது. சிம்சோன் அதை குடித்ததும் அவருக்கு உயிர் திரும்ப அவர் புத்துயிர் பெற்றார். அவ்விடத்தை ஏன் கஹோரே என அழைத்தார். அது இந்நாள் வரை லேகியில் உள்ளது. பெலிஸ்தியரின் காலத்தில் அவர் 20 ஆண்டுகள் இஸ்ரேலில் நீதித் தலைவராக விளங்கினார். அன்பு உறவுகளே, இது உங்களுக்கான நேரம். இக்காணொளியில் ஒளி வடிவில் நீதித்தலைவர்கள் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தை முழுமையாக பார்த்தும் கேட்டும் ஜெபித்தும் இருப்பீர்கள்.
இன்றைய இறைவார்த்தையின் அடிப்படையிலான கேள்வி: சிம்சோன் சென்று எத்தனை நரிகளை பிடித்தார்? பதில்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த வலைத்தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் லைக் கொடுத்து எங்களை ஊக்கப்படுத்தவும். இப்பதிவுகளை மற்றவரோடு பகிர்ந்து ஷேர் செய்து நாளும் திருவிவிலியத்தின் ஒரு அதிகாரத்தை வாசிக்கவும், கேட்கவும், பார்க்கவும் நீங்கள் உதவிடலாம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.